ಅದಕ್ಕೆ ವಸುದೇ ವಸುತಂ ದೇವಂ ಕಂಸಚಾಣೂರ ದತ್ತನಂ ಇದಕ್ಕೆ ಪರಮಾನಂದಂ ಕೃಷ್ಣಂ ವಂದೇ ಜಗದ್ಗುರುಂ. ஆத்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன வாசீனத்யகம் புராணமதினா மத்தியே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம் அம்பத்வாமிருதசுந்தராமி கீதே பகவத்வேஷிணீம். சர்வோபனிஷதோ காவः லோக்தா கோபால நந்தனः பார்த்தோ வத்சஸ்வதீர் போக்தா புத்தம் கீதாமிருதம். இரண்டாம் அத்தியாயம் சாங்கிய. அர்ஜுனன் வேதம் மற்றும் விதிசாஸ்திரங்களை ஓரி உணர்ந்தவன். யுத்தம் நடந்து அதனால் பல ஸ்திரீகள் தோஷமுள்ள சரித்திரம் உள்ளவர்களாகலாம். இதனால் குலத்துக்கு மாசி ஏற்படும். மேலும் தர்மவழியான பிரஜைகள் இல்லாமல் பெரியோர்களுக்கு ஸ்ராத்த தர்ப்பணார்கள் பண்ணாமல் குலதர்மமே அழிந்துவிடும். இத்தையெல்லாம் கண்ணனிடம் சொல்லி யுத்தம் வேண்டாம், கௌரவர்களே அரசாகித்தம் என்றதனால் அவன் ஓரளவிற்கு அறிவுள்ளவன் என்று தெரிகிறது. ஆனால் பூஜைக்கு உரிய பிதாமகரையும் பீஷ்மரையும் ஆச்சாரியரையும் துரோணரையும் அம்புகளால் எப்படி அடிப்பேன் என்று கேட்பதால் உண்மையான அறிவுள்ளவன் என்று சொல்ல முடியாது. சரீரம் வேறு, ஆத்மா வேறு. மேலும் ஆத்மா அழிவத்தது என்று ஞானம் இருந்தால் இந்த பேச்சுக்கிடமே இல்லை. கீதோபதேசம் ஆகி யுத்தத்தில் முழுமனத்துடன் ஈடுபட்ட போதும் தனது ஆற்றல் முழுவதையும் அவன் பீஷ்மரிடம் காட்டவில்லை. இதனால் கண்ணன் தனது சப்தத்தையும் விட்டு தனது சபதத்தையும் விட்டு சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை எதிர்க்க விருப்பட்ட போதே அர்ஜுனன் அவனை தடுத்து நிறுத்தி தான் தனது நிஜ வீரத்துடன் சண்டையிடுவதாக சொன்னான். அம்பினால் அழியக்கூடியது எப்படியும் ஒரு நாள் அழிய வேண்டிய உடல் மட்டுமே. இதை அழியாமல் காப்பாற்றிக் கொள்வது என்பது முடியாத காரியம். அசோச்யாரன்வசோச்சஸ்திரம் பிரஜாவாதாம்ச்ச பாஷசே கதாசூன் அகதாசூன்ச்ச நானுசோச்சந்தி பண்டிதாக என்கிறான் பகவான். ஏதோ அறிந்தவன் போல் பேசிக்கொண்டு வருத்தப்பட வேண்டார் விஷயத்தில் வருத்தப்படுகிறாய். உண்மையுள்ள பண்டிதர்கள் இருப்பவர்களுக்காகவே இறந்தவர்களுக்காகவோ பொருந்துவதில்லை. இந்த துக்கம் ஆத்மாவும் தேகமும் வேறுபட்டனவல்லா, ஒன்றே என்ற தவறான உணர்வினால் ஏற்படுகிறது. இவற்றை ஒன்று என பிரமிப்பவன் அவிவேகி, பகுத்து அறிவில்லாதவன். கீதா சாஸ்திர ஆரம்பத்தில் கண்ணனுடைய உபதேசம் இந்த தேகாத்ம பிரமமான மோகம் என கலக்கம் விலகும் வகையில் அமைகிறது. ஸ்ரீ ஆளவந்தார் அருளிய இரண்டாம் அத்தியாய சங்கிரக ஸ்லோகம் நித்யாத்ம அசங்க கர்மேஹா கோச்சரா சாங்கிய யோகதீஹி த்விதீயே ஸ்திததி லக்ஷா புரோக்தா தன்மோக சாந்தையே. விளக்கம்: தன்மோக சாந்தையே, அர்ஜுனனுடைய கலக்கத்தை போக்குவதற்காக நித்தியமான ஆத்மாவையும் அசங்க கர்ம ஈகா கோச்சரா பத்தத்து கர்மயோகத்தில் விருப்பத்தையும் விஷயமாக கொண்ட திததி லக்ஷா ஞான யோகத்தில் கொண்டு விடுவதான பலனாகுடைய சாங்கிய யோக தீஹி ஆத்மா கர்மா
இவைகளை பற்றிய உண்மை அறிவு கண்ணனால் பேசப்பட்டது. நம்மிடம் பல பிரதோஷங்கள் இருக்கலாம். பொய் சொல்லுவது, வஞ்சிப்பது முதலான பாபங்களை விட புனரபிஜனனம் புனரபிமரணம் என்னும்படியான பெருவிச்செயலில் மூட்டும் பிரபல பாப்பம் தேகாத்மாபிமானம் என்கிற அஜானமே. இதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஆணிவேராகும். தனக்கு நலனிக்கும் அறிவை நிச்சயித்துச் சொல்லுமாறு பார்த்தனால் வேண்டப்பட்ட ஸ்ரீ பார்த்த சாரதி முதலில் ஆத்மா தேகத்தின்றும் வேறுபட்டது, அழிவற்றது என்பதையே பறக்கச் சொல்லுகிறான். சங்கியா என்றால் எண் என்று பொருள். இங்கு புத்தி, அறிவு என்ற பொருளில் சொல்லுகிறது. புத்தியால், அறிவால் நிர்ணயித்துக் கொள்ள வேண்டிய பிராமணிகமான தத்துவமான ஆத்மாவை சாங்கியம் என்றும், அதை பற்றிய ஞானத்தை சாங்கியதீஹி என்றும் சொல்லுகிறது. நித்யாத்ம கோச்சரா என்பது சாங்கியதீஹி, அசங்க கர்ம ஈஹா என்பது யோகதீஹி. பலனில் பத்தத்த கர்மயோகத்தை பற்றிய ஞானம். இவற்றை மோகசாந்திக்காக, கலக்கம் பெறுவதற்காக உபதேசிக்கிறான் கண்ணன். நானோ நீயோ இந்த அரசர்களோ இல்லாத காலமே இல்லை. வருங்காலத்திலும் நாம் எல்லோரும் இல்லாமல் இருக்கப் போவதில்லை. சரீரத்தில் உள்ள ஆத்மா அந்த சரீரத்தின் பிள்ளைத்தனம், இளமை, முதுமை முதலியவைகளை எப்படி கடக்கிறதோ அதே போல் உடல் மரித்ததும் இன்னொரு உடலில் போகுகிறது. ஆத்மாவை உள்ளபடி அறிந்தவன் இதனால் கலங்குவதில்லை. இது எங்க இருக்குது? 2:12 சரீரங்கள் மாறுபாடுகள் அடையக்கூடியவை, அழியக்கூடியவை. ஆத்மா அப்படியல்ல, அழியாதது, மாறுபாடு அடையாதது. என்னை போன்று நீயும் இவ்வரசர்களும் எப்பொழுதும் உள்ளவர்கள். இப்பொழுதோ உள்ள உடல் போனால் வேறொரு உடல் கிடைக்கிறது. புத்தி உள்ளவன் இதை பற்றி கலங்க மாட்டான். அழிவுள்ள சரீரமும் அழிவற்ற ஆத்மாவும் ஒன்றல்ல. சாங்கிய தீஹி என்பது நித்தியமான, எக்காலத்திலும் அழியாமல் உள்ள ஆத்மாவை பற்றிய தெளிந்த அறிவு. இதை ஸ்ரீ ஆளவந்தார் நித்யாத்ம கோச்சரா என்று சொற்களால் விவரித்தார். கண்ணன் 2:17, 23, 24 ஸ்லோகங்களால் விவரிக்கிறான். இந்த ஆத்மாவை யாராலும் அழிக்க முடியாது. நெருப்பால் கொளுத்த முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காத்தால் உதர்த்த முடியாது. ஆத்மா எப்பொழுதும் ஒரே நிலையில் மாற்றமடையாமல் உள்ளது. ஜீவன் அச்சித்தினுள் புகுந்து இருக்க முடியும். அச்சித்து ஜீவனில் போக முடியாது. நீர் ஆத்மாவை நனைக்க முடியாது என்பதனால் இது சொல்லப்பட்டது. சரீரம் பல பொருள்களின் சேர்க்கை. இந்த கட்டுக்கோப்பு குலைந்தால் சரீரம் குலைந்துவிடும், அது முடிந்துவிடும். இந்த சரீரத்தின் முடிவு மரணம் பற்றி வருந்த வேண்டியதில்லை. பிறப்பு, இறப்பு இவை சரீரத்தை பற்றி வருபவை. பிறந்தவன் இறப்பது நிச்சயம். அதுபோல இறந்தவன் பிறப்பெறும் தவிர்க்க முடியாதது. இவ்விஷயத்தில் வருத்தத்துக்கு இடமே இல்லை. 12வது ஸ்லோகத்தில் ஆத்ம பரபேதமும் ஆத்மபேதமும் காட்டப்பட்டுள்ளதை முக்கியமாக அறிய வேண்டும். கண்ணன் நாராயணனென்றும் வேறுபட்டவன் அல்ல. கண்ணன் பரம்பொருள் என்பது பிரமாண சித்தம். முதலில் நான் இல்லாத காலமே இல்லை என்றான். அதுபோல நீ இல்லாத காலமே இல்லை.
என்றுதான். நான் பரம்பொருள், நீ ஜீவன், வெவ்வேறு என்பது தெளிவு. அதுபோல இவ்வரசர்கள் என்று பன்மையில் சொன்னதால் பல பல உடல்களில் உள்ள வெவ்வேறான பல ஜீவர்களை சொன்னதாயிற்று. பரம்பொருளான நான் எப்பொழுதும் இருப்பவன். ஜீவாத்மாவா நீயும் அப்படியே. பல ஜீவர்களான இவ்வரசர்களும் அப்படியே. இனி யோகதீஹி புரோக்தா அசங்க கர்ம ஈகா கோச்சரா என்பவற்றை சிறிது விசாரிப்போம். கீதையில் யோகம் என்கிற சொல் ஞானம், பக்தி முதலான பல பொருள்களில் சொல்லப்பட்டுகிறது. இங்கு சங்கத்தை பத்தை திஜித்து விட்டுவிட்டு, அதாவது பலத்தில் ஆசை சிறிதும் இல்லாமல் செய்யப்படும் கர்மானுஷ்டானத்தை அர்த்தமாக சொல்லுகிறது. பலசங்கம், பலனில் ஆசை துளியும் கூடாது என்பது மிக முக்கியமான அறிவு உரையாகும். எதை செய்தாலும் பலனை குறித்து செய்வது மனித இயல்பு என்பதை நம்முள் அந்தராத்மாவாக உரியும் பகவான் நன்றாக அறிவான். கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனா, கர்மானுஷ்டானத்தில் மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டோ, அதன் பலனில் எப்போதும் கண்வையாதே. 2:47 என்று பகவான் வலியுறுத்துகிறான். யுத்தம் உன் கடமை என்று யுத்தம் பண்ணு. சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி இவற்றை கணிசியாமல் எல்லாவற்றையும் சமமாக எண்ணி யுத்தம் உன் தர்மம் என்று, என் ஆக்ஞை என்று அதை செய்வாயாக. இதனால் பாபம் உன்னை அடையாது. வெற்றியினால் ராஜ்யலாபம், சுகம் ஆனந்தம், தோல்வியினால் ராஜ்ய நஷ்டம், துக்கம், யுத்தத்தின் முடிவு இதுவாயினும் ஆகலாம். ஐயத்தால் ஆனந்தமும் தோல்வியால் கிளேசமும் படக்கூடாது. மனம் அடைதல் கூடாது. ராஜ்ய லாபத்தையும் வனவாசத்தையும் ஒன்றாக எண்ணி வனவாசத்தில் மகிழ்ச்சியுடன் ஈடுபட்டான் சக்கரவர்த்தி திருமகன். இந்நிலை நமக்கும் ஆக வேண்டும். எம்பெருமானார் தமது அந்திம திசையில் சிஷ்யர்களுக்கு பண்ணிய உபதேசத்தில் இது முக்கியம். சரீரத்தை பற்றியோ ஆத்மாவை பற்றியோ நாம் கவலைப்பட வேண்டாம். சிறையிலுள்ளவருக்கு சூழல்வது அரசன் பொறுப்பு. கர்மானுஷ்டானமாக பகவான் இச்சரீரத்தை நடத்துகிறான். ஆத்மா நலனும் பகவானுடைய பொறுப்பே. இரண்டில் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஸ்ரீபாஷ்யம், பகவத் விஷயம் போன்ற கிரந்தங்களை சேவிப்பதிலும் பகவத் பாகவத கைங்கரியத்திலும் காலத்தை போக்குங்கள் என்று சுவாமியின் உபதேசம். நெடுகிய காலம் பகவத் ஆராதன ரூபமான கர்மானுஷ்டானத்தில் ஈடுபடுவதால் மனம் மாசற்று தூய்மை பெறுகிறது. விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பதே மன தூய்மை. இப்படி சுத்தமான மனத்துடன் ஜீவாத்மாவை பற்றி சிந்தனம் பண்ணுவது ஸ்திரப்பிரஜை எனப்படும் ஞான நிஷ்டை. இதனால் ஏற்படுவது பரிசுத்த ஜீவ சாட்சா்காரம். அதாவது தேகமே ஆத்மா என்ற பிரமம் பூராவாக விலகுகை. பத்தத்த கர்மானுஷ்டானம் திததி லக்ஷா ஞான யோகத்தை பலனாக உடையது. ஞான நிஷ்டை மிகவும் அரிது. இதற்கு உதவும் விஷயங்களை பகவான் மேலே விவரிக்கிறான். மனதில் தோன்றும் ஆசைகள் யாவத்தையும் துறந்து சித்தத்தை ஆத்மாவில் லயிக்க பண்ணுமுடன் திருப்பிரஜனான் ஞானிஷ்டையில் ஆழ்ந்தவன். இந்திரியங்களை விஷயங்களினின்றும் கண், காது முதலியவற்றுக்கும் இன்சுவை உள்ள விஷயங்கள் விளக்க வேண்டும். இதில் வெற்றி கண்டாலும் வாசனை மீண்டும் முதலே தூண்டிவிடும்.
பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே என்கிறபடி ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டால்தான் இந்திரிய ஜெயம். ஆசைகளை வெல்வது ஏற்படும். ஆத்ம தரிசனத்தால் அனுபவத்தால் இந்திரிய ஜெயம். இந்திரிய ஜெயத்தால் ஆத்ம தரிசனம் என்றால் இது அந்யோன்யோபதேச அந்யோன்யாஷ்டயம் விஷசற்கல் ஆகாதா என்று கேட்கலாம். இந்திரிய ஜெயம் பகவத் பிரசாரத்தால் தான் ஏற்பட வேண்டும். ஆகவே ஆத்மானுபவமும் எம்பெருமான் அருளினால் தான் சித்திக்கும். ஆகா, சாமானிய அறிவும் இந்திரிய ஜெயமும் பெற்ற அர்ஜுனனுக்கு தேகாத்ம பிரமம், சரீரமே ஆத்மா என்ற எண்ணம் விலுவதற்காக தன் மோகசாந்தையே ஆத்மாவை பற்றிய அறிவையும் அதற்கு அனுகுணமான பலத்தில் ஆசை இல்லாமல் அனுஷ்டிக்கப்படும் கர்மயோகத்தையும் கண்டன் உபதேசித்தான் என்றதாயிற்று. கர்மானுஷ்டானத்தினால் மன தூய்மை பெற்றவனே ஞானநிஷ்டைக்கு அதிகாரியாவான். பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா திருப்பிரஜ்யத்தரோச்சதே. முதல் 4 ஸ்லோகங்களால் இந்த நிஷ்டை கண்ணனெம்பெருமானால் உபபாதிக்கப்படுகிறது. 55, 56, 57, 58. கண், காது முதலான இந்திரியங்கள் செயல்படுகையில் ஜீவாத்ம சிந்தனமான ஞான நிஷ்டை தடைப்படும். வெளி இந்திரியங்கள் ஒரு பொருளை சுவைக்கும் பொழுது மனது அந்த இந்திரியங்களுடன் சேர்ந்து செயல்படும். கண் ரூபத்துடனும், காது சப்தத்துடனும், நாக்கு ரசத்துடனும் சோராமல் தடுத்து எல்லாம் ஞான நிஷ்டைக்கு அனுகுணமாக இருக்கும்படி பண்ண வேண்டும். ஆமை தன் கண், காது எல்லாவற்றையும் ஓட்டுள் ஒடுக்கிக் கொள்வது போல இந்திரியங்களையும் மனதையும் வெளி விஷயங்களில் சேரவட்டாமல் தடுத்து ஜீவாத்மாவிடம் ஒருமைப்படுத்த வேண்டும். இந்த நிலை யதமான சம்ஞா எனப்படுகிறது. ஆத்மா பற்பல ஜென்மங்களில் பற்பல உடல்களுடன் சம்பந்தப்பட்டு உடல்களை கொண்டு விஷயங்களை அனுபவித்திருப்பதால் மனதில் உண்டாகும் வெறுப்புகள், ராகத்வேஷங்கள் மன தூய்மையை பாழ்படுத்தும். இதனால் மனது ஆத்ம சிந்தனத்தில் ஊன்றபடியாததால் பாங்கல்லாரதாய் ஆகிவிடுகிறது. முதலில் விஷயங்களில் ஔதாசீன்யத்தை என கவனித்தல் இல்லாமை என இண்டிஃபரன்ஸ் வளர்த்து கொள்ள வேண்டும். ஔதாசீன்யமும் அனபிமுகத்துவமும் மிகவும் அவசியம். அதாவது ஒரு விஷயத்தை இன்பம் துன்பம் இவற்றில் மூட்டும் பொருள் உயிருள்ளதோ அத்ததோ விஷயம் எனப்படுகிறது. பார்ப்பதையும் அதன் சுவையை கொண்டாடுவதையும் அறவே விளக்க வேண்டும். இந்த நிலையில் ராகத்வேஷங்கள் பச்சனப்பட்டு சமைந்து நாசமடைந்து விடும். வெறுப்புகள் மாய்ந்தாலும் அவற்றின் வாசனை எளிதில் போகாது. மீண்டும் விஷயானுபவத்தில் வாசனை சேத்தனை தூண்டவல்லது. ஆத்ம பரமாத்ம விஷயங்களில் மனது மூடுவதை தடை செய்யக்கூடும். ஆத்ம விஷயத்தின் போக்கியத்தையை இன்சுவையை காட்டி மனது ஆத்ம விஷயத்தில் போக்கியத்தையை இன்சுவையை காட்டி மனதுக்கு அவ்விஷயத்தில் பொத்துதல் ஏற்படும்படியாக வேண்டும். இந்த
போக் போக்கியத்தை மனதில் பரிந்தால் மற்ற உலக விஷயங்களில் மனது செல்லாது. அப்பொழுது ஆத்மன்யேவாத்மனா துஷ்டா 2:55 ஸ்திதப்பிரஜ்ஞஸ்ததோச்சதே என்ற நிலை. மனது ஜீவாத்மாவினிடத்திலேயே இருந்து கொண்டு மற்றதிலும் செல்லாமல் சிந்தனா அனுபவம் பண்ணி சந்தோஷம் அடைதல் ஏற்படும். மற்றைய விஷயங்களில் ஆசை தன்னரையே விட்டு போகும். இந்த அதிகாரி ஸ்திரப்பிரஜன் என்று அழைக்கப்படுகிறான். இவன் சுகத்தினால் இன்பம் அடைவதில்லை, துக்கத்தினால் சோர்வடைவதில்லை. ஆசை, பயம், கோபம் இவற்றை வெறுத்த நிலைத்த மரத்தினால் இருப்பவன் முனி எனப்படுகிறான். பரிசுத்த ஜீவனை மனக்கண்ணினால் கண்டு அதிலேயே ஊன்றி இருப்பது மேல்நிலை. இதுவே ஆத்ம சாட்சா்கார திசை. பிரகலாதனை அவன் தந்தை பலவித ஹிம்சைகளுக்கு கொடிய பாம்புகளால் கடைப்பிக்கை, மலையிலிருந்து உருட்டுகை முதலானவைகளுக்கு ஆளாக்கிய பொழுது அவனுக்கு உடலும் தெரியவில்லை, ஆத்மான் தெரியவில்லை. இவற்றை கடந்த நிலையில் பரமாத்மானுபவத்தில் அவன் நெஞ்சு ஊண்டு இருந்ததால் நவிவேத ஆத்மனோ காத்திரம் என்று ரிஷி சொல்லுகிறான். இதுபோலவே ஞான நிஷ்டையான ஆத்ம சாட்சா்கார தண்டையும் ஆத்ம சாட்சா்கார தசையும் ஆகும். அஸ்துங்கிருதமாரம்பாம் கிருமத்தியமாம் லக்ஷ்மி எல்வபரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.